بل عجبوا أن جاءهم منذر ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். முதலில் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுமாறு, அவனிடமே நம்மளுடைய இறைஞ்சுதலையும் பாதுகாப்பையும் தேடுமாறும் உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அந்த ஏகனுடைய வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானம் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று ஒவ்வொரு குடும்பமும் ஒன்றை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தை எப்படி கையாள்வது, இந்த ஜூன் மாதத்திலே எந்த பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் நம் மக்களை படிப்பு சொல்லிக் கொடுப்பது, எந்த மக்களிடம் எதை கொண்டு போய் சேர்ப்பது, எத்தனை ஆயிரங்கள் கேட்பார்கள் அல்லது எத்தனை லட்சங்கள் கேட்பார்கள், இந்த சிந்தனையிலே எதை விற்கலாம், எதை அடகு வைக்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம் என்ற சிந்தனையில் தான் இன்றைக்கு மக்கள் உழந்து கொண்டிருக்கிறார். ஏப்ரலிலிருந்து ஜூன் வரையிலும் இந்த நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறார். கல்வி அதனுடைய முக்கியத்துவம் நம் சமுதாயத்துக்கு மிக 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 பின்தங்கிய நிலையிலே கிடைத்திருக்கிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு சவல பிள்ளைகள் படிப்பறிவற்றதாக ஒரு சமுதாயம் ஆக்கப்பட்டிருக்கிறது. கல்விக்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று ஒதுங்கிவிட்ட ஒரு சமுதாயமாக கடந்த 50 ஆண்டுகளிலே மற்றவர்களோடு போட்டியிட முடியாத ஒரு சமுதாயமாக பின்தங்கி இருக்கிறோம். ஏன்? கல்வி அறிவை நாம் முக்கியத்துவம் கொடுக்காதது, கல்வியை கற்றுக்கொள்வதிலே நம்முடைய பின்னடைவு, இதெல்லாம் பலர் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பலர் முன்னோக்கி சென்று விட்டார்கள், நாம் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு அரசாங்கத்திலும் கையேந்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இடஒதுக்கீடு தாருங்கள், எங்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே தாருங்கள், நாங்கள் பின்தங்கிய சமுதாயமாக இருக்கிறோம் என்று பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சமுதாயம் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு, தன்னைத்தானே ஒன்றுமில்லாமல் ஆக்கிக் கொண்டு, எந்த விதமான தகுதியும் இல்லாத ரீதியிலே ஒவ்வொரு ஆளிடமும் கையேந்தி கொண்டிருக்கிறோமே. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கல்வியை எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறான். கல்வி பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமுதாயம் நாம் என்று சொல்கிறான். அதற்காகவே இந்த நபியை அனுப்பினேன் என்கிறான் அல்லாஹ். நம் நபியை எப்படி தேர்ந்தெடுக்கிறான் என்று பார்த்தீர்களா? ஒரு கல்வி அறிவற்ற சமுதாயம், கல்விக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத சமுதாயம். அந்த சமுதாயத்தில் இருந்துதான் ஒரு நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவருக்கு கற்றுக் கொடுக்கிறான், அவருக்கு ஞானத்தை வழங்குகிறான். அவர் மூலியமாக இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கல்வி என்னும் வெளிச்சத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறான். அப்படி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம், அதை தன்னுடைய அறிவாக பெற்றுக்கொண்ட சமுதாயம், பிறருக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய சமுதாயம், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சமுதாயம், பிறரிடம் கையேந்தி நிற்கிறோமே. பிறரிடம் எத்தனை ஆயிரம் கேட்பார்கள்,
எப்படி அதை கொடுப்பது என்று தெரியாமல் கைப்பிசைந்து நிற்கிறோமே. எவ்வளவு பெரிய அவமானம் இது, எவ்வளவு பெரிய கேடு இந்த சமுதாயத்திற்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், 29வது வசனத்திலே 29வது அத்தியாயத்திலே 49வது வசனத்திலே சொல்லி காமிக்கிறான். இவை தெளிவான வசனங்கள் கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இருக்கின்றன. யார் உள்ளங்களில்? கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இந்த தெளிவான வசனங்கள் இருக்கிறது. எந்த தெளிவான வசனம்? 1436 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கல்வி அறிவல்லாத உம்மி நபி என்று அழைக்கப்பட்டாரே, அந்த நபிக்கு வழங்கப்பட்டதே. அல்லாஹ் அந்த வழங்கப்பட்டதை சொல்கிறான், கல்வி அறிவு வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இருக்கின்றது. இந்த கல்வியை சொல்கிறான் அல்லாஹ். அப்படி வழங்கப்பட்ட கல்வி ஏன் நம்மிடமிருந்து எடுபட்டு போனது? நம்மிடமிருந்து எங்கேயோ சென்றதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு கூட என் சகோதரன் வெயிலிலே தன் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறானே, பாலைவனத்திலே தன் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறானே, என்ன காரணம்? கல்வி அறிவு பெறாததானே, கல்வியை கற்றுக்கொள்ளாததானே, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால் தானே. வேற எந்த வேதமாவது கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதா? எத்தனையோ வேதங்கள் வந்திருக்கிறது என்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் வேதம் வழங்கப்பட்டோர் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு கூட இவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? நமக்கு கொடுத்திருக்கிறானே. பிறருக்கு கல்வி வழங்க வேண்டிய சமுதாயம் பிறரிடம் கல்வி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், 3வது அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே சொல்லி காமிக்கிறான், முஹம்மதே, அவனே உமக்கு வேதத்தை அருளினான், அதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் உள்ளன, அவையே வேதத்தினுடைய தாய். அல்லாஹ் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறேன் என்கிறான், உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் இருக்கிறது என்கிறான். அந்த உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் தான் இந்த வேதத்தினுடைய தாய் என்கிறான். இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வி முக்கியம் இல்லையா? கல்வி அறிவு முக்கியம் இல்லையா? அல்லாஹ் இதை வலியுறுத்துகிறானே, ஏனென்று நாம் சிந்தனை செய்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், 4வது அத்தியாயத்திலே 162வது வசனத்திலே சொல்லி காமிக்கிறான், அவர்களில் கல்வியில் தேர்ந்தவர்களும் நம்பிக்கை கொண்டோரும், கல்வியில் தேர்ந்தவர்களும் நம்பிக்கை கொண்டோரும். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோர் என்று மட்டும் சொல்லவில்லை, கல்வியில் தேர்ந்தவர்களும் நம்பிக்கை கொண்டோரும் முஹம்மதே உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புகின்றார்கள். ஒருத்தர் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அவர் எது சொன்னாலும் நம்புவது என்பது ஒன்று, அது ஈமான். ஈமான் யார் மீது வைக்க வேண்டும்? நம் ரசூல் மீது வைக்கலாம், ஒரு தலைவன் மீது வைக்க முடியாது. நம்பிக்கையை ஒரு ரசூல் மீது வைக்கலாம், அல்லாஹ் மீது வைக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது வைக்கலாம் நம்பிக்கை. ஆனால் தனி மனிதன் மீது வைத்து விட முடியாது. ஆனால் கல்வி வழங்கப்பட்டோர் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிட்டு சொல்லி, அவர்கள் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புவார்கள். அப்படி கல்வி அறிவு வழங்கப்பட்டோரிடமாவது இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறோமா? இவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய வசனங்கள் எங்களிடம் இருக்கிறது. கல்வியை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய வசனங்கள் எங்களிடம் இருக்கிறது. எங்களுக்குத்தான் அது தெளிவான வழிகாட்டுதல் சொல்லி இருக்கிறோமா? தெரிந்தால் தானே சொல்வதற்கு. நமக்கே தெரியவில்லையே. ஓ, கல்வியை பற்றி இப்படி எல்லாம் வசனங்கள் இருக்கிறதா என்று இப்போது சொல்லப்படுகின்ற போதுதான் நமக்கே விளங்குகின்றது. அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்கிறானா, இப்படியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறானா என்று நமக்கே அப்போதுதான் விளங்குகிறது. 17வது அத்தியாயத்திலே 107வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இதை நம்புங்கள், இதை நம்புங்கள் அல்லது நம்பாது இருங்கள் என்று கூறுவீராக.
இதற்கு முன்பு அறிவு கொடுக்கப்பட்டோரிடம் இது கூறப்பட்டால் அவர்கள் முகம் குப்புற சஜிதாவில் விழுவார்கள். யாருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி சொல்லப்பட்டால் சஜிதாவில் விழுவார்கள் முகம் குப்புற. அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறார். அந்த கல்வியினுடைய வலியுறுத்தல் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த கல்வியை நாம் எப்படி பெற்று வைத்திருக்கிறோம்? இதில் எத்தனை பேர் பட்டதாரிகள்? இங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் பட்டதாரிகள்? எத்தனை பேர் பொறியியல் கல்லூரி பெற்றிருக்கிறோம்? பொறியியல் அறிவு பெற்றிருக்கிறோம்? இல்லை மருத்துவத்தில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம்? மருத்துவத்தில் தேர்ச்சியா? அதற்கெல்லாம் பல லட்சங்கள் அல்லவா தேவை. இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியினுடைய ஒரு சீட்டின் விலை 70 லட்சம். 70 லட்சம். இந்த மாநிலத்தை விட்டுட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போனா ஒரு 40 லட்சம், 30 லட்சம் டிஸ்கவுண்ட். இப்படி விலை கொடுத்து படிக்கப்படுகின்ற கல்வியினால் ஏதாவது பெற்றுவிட முடியுமா? ஆனால் கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும். கல்வி கற்றுக் கொடுப்பது உங்கள் மீது கடமை என்று சொல்லுகின்ற மார்க்கத்தில் கூட, நாமும் வைத்திருக்கக்கூடிய கல்லூரிகள் கூட, அட பாவிகளா, நன்கொடை என்ற பெயரினால் என் மக்களுடைய ரத்தத்தை குளிக்கின்றீர்களே. இந்த சமுதாயமே இதை செய்கிறது. கல்வி அறிவே இல்லாத என் சமுதாயத்திற்கு கல்வி அறிவு கிடைத்து விடாதா என்று நினைக்க வேண்டிய என் சமுதாயத்திற்கு, இந்த சமுதாயத்தினுடைய பெயரை வைத்து அனுமதி பெற்ற கல்லூரிகளுக்கு கூட நன்கொடை என்ற பெயரினால் என் மக்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறானே. இந்த பாவிகளை என்ன செய்வது? ஆரம்பிக்கிறார்கள். முதலில் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்கள் தெரியுமா? நாங்கள் 2 கல்வியும் சேர்த்துக் கொடுக்க போகிறோம். எப்படிப்பட்ட கல்வி தெரியுமா? அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களையும் அறிந்து கொள்வது, இஸ்லாத்தையும் அறிந்து கொள்வது, இரண்டையும் தெரிந்து கொள்வது. இந்த உலகளாவிய கல்வி, மறுமையினுடைய கல்வி, இரண்டையும் இணைத்து கொடுக்க போகிறோம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட எத்தனை ஸ்கூல்கள், எத்தனை பள்ளிக்கூடங்கள். ஒரு மாணவனை சேர்ப்பதாக இருந்தால், எங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் மாணவனை சேர்ப்பதாக இருந்தால், மிகப்பெரிய அழைப்பாளருடைய ஸ்கூல்ல போய் நீங்க உங்க மாணவனை சேர்க்கிறதா இருந்தா 3 லட்சம். யாருக்கு? ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவருக்கா, டாக்டர் படிக்கிறவருக்கா? இல்ல இல்ல, எல்கேஜி சீட் வாங்குறதுக்கு. எல்கேஜில நீங்க ஒரு மாணவனை கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தால் 3 லட்சம். எனக்கு புரியல. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தான் கற்று தனக்கு கட்டதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் உங்களில் சிறந்தவர். நானும் அவர்களும் சொர்க்கத்தில் இருப்போம் என்கிறார்களே என்னுடைய ரசூல். அழைப்பாளர்களா? அப்போ உங்களுக்கு சொர்க்கம் வேணாமா? காசு கொடுத்துத்தான் இந்த கல்வி பெற முடியுமா? அப்படி பெறுவதுதான் சரியா? சின்ன சின்ன ஸ்கூலாக ஆரம்பித்தார்கள், பள்ளிக்கூடங்களாக ஆரம்பித்தார்கள் இந்த 20 ஆண்டுகளிலே. ஆகா, இஸ்லாமிய கல்வியும் சேர்ந்து கிடைக்கிறது என் மக்களுக்கு இஸ்லாமிய அறிவும் சேர்ந்து கிடைக்கிறது என்றெல்லாம் சந்தோஷப்பட்டால், அந்த பள்ளிக்கூடங்களிலும் மற்ற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் சில ஆயிரம் என்றால், நம் பள்ளிக்கூடங்களில் தான் பல ஆயிரங்கள். கொடுக்க முடியாத என் பிள்ளைகள் வெளியிலே நிப்பாட்டி வைக்கப்படுகிறார்களே, இந்த கொடுமை வேற எங்கு நிகழ்கிறது? யோசனை செய்து பார்த்தது உண்டா? இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் கல்வியை விலைபேசி வித்துக் கொண்டிருக்கிறது. கல்வியை நடத்த வேண்டிய அரசாங்கம் டாஸ்மாக் கடையை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கொடுமைகளை தட்டி கேட்க வேண்டிய சமுதாயம்
எப்போதும் போல வாய்பத்தி மௌலிகளாக எனக்கென்ன வந்துவிட்டது என்று நாம் சாய்ந்து உட்கார்ந்து சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். 22:54 22வது அத்தியாயத்தில் 54வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே, கல்வி கொடுக்கப்பட்ட இது உமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என அறிந்து அதை நம்புவதற்காகவும் அவருடைய உள்ளங்கள் அவனுக்கு அடிபணிவதற்காகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேரான பாதையை காட்டுகிறான். கல்வி கொடுக்கப்பட்டோர் தான் இதை நம்புவாங்களாம். ஆனா கல்வி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கல்வியினுடைய தந்தைகள் எல்லாம் கல்வியை விலைபேசி வித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு நேரான வழி கிடைக்குமா? நேரான வழி எங்கிருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்? இறைவனுக்கு அஞ்சி அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை. இந்த கல்வியை கற்றுக்கொண்டு மறுமையிலே நான் வெற்றி பெற வேண்டும், பிறருக்கு கற்பித்துக் கொடுத்து இது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் கல்வி கற்கவில்லை. இந்த கல்வி கற்றால், இந்த கல்வியை பேசினால், அல்லது இந்த கல்லூரியை ஆரம்பித்தால், இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தால் எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கலாம், எவ்வளவு நோட்டுகளாக மாற்றலாம். நம்முடைய நிலை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா அல்லாஹ் கல்வியை எப்படியெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறான். 39வது அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே, அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? கல்வி கற்றோருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்படி இருக்கிறது பாருங்க. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இந்த அறிந்தவர்களே, என் கல்வியாளர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க சமமாக மாட்டீர்களே. அத கல்வி கற்காத, கல்வியே தெரியாத என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவன் இந்த நாட்டிலே கல்விக்கூடங்களை திறக்கிறான். கல்வியினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறான். உம்மி நபியாக வந்து, கல்வியறிவே தெரியாத நபியாக வந்து, அவருக்கு கற்பித்துக் கொடுக்கப்பட்ட அந்த கல்வி, அதைத்தானே இந்த உலகத்தினுடைய வெளிச்சமாக கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். அதுதானே திருமறை குர்ஆன். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த அந்த பாட புத்தகம் தானே திருமறை குர்ஆன். இந்த முதல் வார்த்தையே இக்ரா. அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு இறக்கின முதல் வார்த்தை இக்ரா. ஓதுவீராக, படிப்பீராக, கற்பீராக. நமக்குத்தானே இங்கே அத்தனையும் சொல்லப்படுகிறது. நமக்குத்தானே அத்தனையும் சொல்லப்பட்டது. நமக்காகத்தானே கொண்டு வந்து வைக்கிறான் அல்லாஹ். இல்ல, 58 அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை நம்பிக்கை கொண்டோரும் கல்வி வழங்கப்பட்டோரும் அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்துவான். கல்வி வழங்கப்பட்டோருக்கு நம்பிக்கை கொண்டோரையும் அல்லாஹ் ஈக்குவல் பண்றான். ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் கொண்டு வந்து வைக்கிறான். ஒரு படித்தரத்தை உயர்த்துவேன் என்கிறான். அவர்களுடைய தராதரம் வேறு என்கிறான். அவர்களை கொண்டு போய் வைக்கிற படித்தரம் வேறு என்கிறான். ஆனா என்னத்தை சொன்னால் நமக்கு விளங்காது போல இருக்கேன். நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். 2வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எப்படிப்பட்ட நபி, யாரிடம், எப்படிப்பட்டவரிடம் இது வழங்கப்பட்டது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். உங்களுக்கு உங்களிலிருந்து தூதரை அனுப்பியது போல். உங்களுக்கு வேற எங்கேயோ ஒரு தூதரை கொண்டு வரல, உங்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பினோம். அவர் உங்களுக்கு நமது வசனங்களை கூறுவார், உங்களை தூய்மைப்படுத்துவார். வசனங்களை கூறி இதன்பால் அழைப்பது, தூய்மைப்படுத்துவது, இதுதான் உண்மை என்று சொல்வது, தூய்மைப்படுத்துவார். உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத் தருவார். யார் கற்றுத் தருவார்? படிப்பறிவல்லாத அந்த நபி, உம்மி நபி. அந்த நபி தனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை நமக்கு கற்றுத் தருவார், ஞானத்தை கற்றுத் தருவார். நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு அவர் கற்றுத் தருவார் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த நபிக்கே சொல்றான். அந்த நபிக்கே சொல்றான் 20வது அத்தியாயத்தில் 114வது வசனத்திலே சொல்லி காமிக்கிறான். எப்படி கேட்க சொல்கிறான் பாருங்கள். என் இறைவா, எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாக.
இந்த துஆ எல்லாரும் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு தாரக மந்திரமாகவே நம்ம ஸ்கூல்ல சொல்லப்படும். கல்விக்காக நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோமா? இந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறோமா? இல்லை சகோதரர்களே, இல்லை. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் 17வது அத்தியாயத்தில் 85 சொல்றான். அறிவுடைய விஷயத்திலும் சொல்றான், கற்பித்தலுடைய விஷயத்திலும் சொல்றான், தனக்குள்ள அதிகாரத்தை பற்றி சொல்கிறான். பாருங்கள் 17வது அத்தியாயம் 85. முஹம்மதே, உயிரை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். இன்னைக்கு வரலும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வரலும் இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ் எல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான். செத்ததுக்கு அப்புறம் அது போல உயிரோடு இருக்கிறானே, நான் தான் எல்லாம் பேசுறானே, என்னால் எல்லாம் முடியும் பேசுறானே. ஓ, நான் நினைத்தால் இந்த இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை மாற்றி விடுவேன் என்று பேசுகிறானே. ஏன் இந்த உலகத்தையே ஆட்சி செய்து விடுவேன் என்று ஒருத்தன் சொல்லிக் கொண்டிருக்கிறானே. அப்படி சொல்லிக் கொள்ளக்கூடியவன் எல்லாம் செத்துட்டா அந்த உயிருடைய நிலை என்ன? ஆய்கிறான் 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 ஆய்கிறான், ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறான். ஆனா அல்லாஹ் பதில் சொல்லிட்டு போறான். படைச்சவன் அவன் நமக்கு கற்றுத் தருகிறான், நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்கள், உயிர் என்பது எனது இறைவனின் கட்டளைப்படி உள்ளது. அதை நீ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுடா, உனக்கு அந்த அருகதை கிடையாதுடா. அது ஏன் ரப்புடைய கட்டளையில் இயங்குது. நீ என்ன வேண்டாலும் உன்னுடைய அறிவை வச்சு ஆய்வு செய்து பார். அந்த அறிவை நான் தந்தது தானே. கேட்க மாட்டான் அவன் சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்கள் குறைவாகவே கல்வி கொடுக்கப்பட்டு உள்ளீர்கள். நான் கத்து கொடுத்ததை வச்சுத்தாண்டா இவ்வளவு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, என்னட்டே வர்றியா கேட்கிறான் அல்லாஹ். இப்படியெல்லாம் கேட்கிறானே, இவ்வளவு வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வசனங்கள் சொல்லியும் கூட நாம் அறிவுள்ள சமுதாயமாக மாறி இருக்கிறோமா? கல்விக்காக நாம் நம்மளை தியாகம் செய்திருக்கிறோமா? கல்விக்காக நம்மளுடைய உழைப்பை அதிகப்படுத்தி இருக்கிறோமா? அந்த கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்திருக்கிறோமா? சொல்லுங்கள் சகோதரர்களே. அப்படி இலவசமா வழங்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் நம்ம பிள்ளைகளை சேர்ப்பதற்கு நம்மளால் முடியவில்லை. அதுதான் நம் நிலை. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்க்க முடியுமான்னா, என்னங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படிங்க புள்ள அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் தான் இன்றைக்கு மிகப்பெரிய விஞ்ஞானிகள், மிகப்பெரிய விஞ்ஞானிகள். அது அபுல் கலாமாக ஆகட்டும், அண்ணாதுரை ஆகட்டும், சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. நம்மளால் முடியவில்லை. ஆனா நம்மள ஸ்கூலையாவது தட்டி கேட்டு எனக்கு இலவச கல்வி தானா, எங்களை காட்டித்தாண்டா நீ பெர்மிஷன் வாங்கி இருக்கிற அப்படின்னு அவனை தட்டி கேட்டு இருக்கிறோமா? இல்ல இல்ல. எங்கிருந்து எது புறப்பட போகிறது? கல்வியின் மூலியமாக தான் புரட்சி புறப்படும், வெறும் உணர்ச்சியின் மூலியமாக அல்ல. நாம் கற்றுக்கொள்வதன் மூலியமாக, பிறருக்கு கற்பிப்பது மூலியமாக, நாமும் கற்று பிறரையும் கற்பிப்ப சொல்வதுதான் இஸ்லாம். தான் கற்றுக்கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி கற்றார்கள், தான் கற்றுக்கொண்டதை பிறருக்கும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதுதான் அந்த ஹஜ்ஜத்தின் விழாவிலே நின்று கொண்டு சொன்னார்கள், என்னிடம் அல்லாஹ் ஒப்புவித்ததை, அல்லாஹ் என்னிடம் தந்து விட்டதை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேனா கேட்டார்கள். கேட்டார்கள், எல்லோரும் சேர்ந்து சொன்னார்களே ஆம். 3 முறை கேட்ட பின்பு சொன்னார்களே, யா அல்லாஹ் இதற்கு சாட்சியாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சொன்னார்களே, இங்கு வந்திருக்கக்கூடியவர்களே, வராதவருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பித்து விடுங்கள், அவர்கள் இதை உங்களை விட இதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். எதை? இந்த கல்வியை. இந்த கல்வியை. எந்த கல்வியை? திருமறை குர்ஆனுடைய கல்வியை. எந்த கல்வியை? இந்த திருமறையினுடைய வசனங்களை, இந்த அறிவுரையை, இந்த அறிவை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்களே. அப்படி சொன்னதுனால தானங்க உங்களுக்கு எனக்கு இந்த கல்வி வந்து சேர்ந்துச்சு. ஆனா உங்கள்கிட்டையும் எங்கள்கிட்டையும் ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானத்தை நாம் பிறரிடம் ஒப்படைத்து விட்டோமா? ஒப்படைத்தியா இல்லையா என்று அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே நம்மளை பிடித்து நிறுத்தி கேள்வி கேட்கின்ற போது உங்களுக்கும் எனக்கும் என்ன பதில் இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
உங்களையும் என்னையும் மறுமையிலே அல்லாஹ்விடம் பதில் சொல்லக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் நீ எங்களிடம் தந்ததை நாங்களும் பிறருக்கு ஒப்படைத்து விட்டோம் அல்லாஹ் என்று பதில் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியற வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வி என்று வருகின்ற விஷயத்திலே நாம் உண்மையிலேயே பின்தங்கித்தான் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கியாமத்தினுடைய அடையாளங்களில், மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்றாக புகாரியிலே இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ், பல அடையாளங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கின்ற போது மிக மிக முதல் அடையாளமாக எதை சொல்கிறார்கள் என்றால், கல்வி எடுபட்டு விடும். கல்வி எடுபட்டு விடும். நாம எடுபட்டு விடும் என்றால் கல்வியே இல்லாமலாகிவிடும் என்று நினைத்து விடக்கூடாது. கல்வி அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அந்த கல்வியினால் எந்த புரோஜனமும் இந்த மக்களுக்கு இருக்காது. இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் விளையாது. நான் பிஎஸ்சி, நான் எம்எஸ்சி, நான் இன்ஜினியர், நான் டாக்டர் என்று சொல்லிக் கொள்வதற்கு வேண்டுமென்றால் அந்த கல்வி உதவும். வேற எதற்கு உறவாது. பயனற்ற கல்வியாக மாறிவிடும். அந்த கல்வி எடுபட்டு விடும். தகுதியற்றவர்கள் தலைவர்களாக வருவார்கள். கல்வி அறிவு எடுக்கப்பட்டு விடும். தகுதியற்றவர்கள் தலைவர்களாக வருவார்கள். நமக்கு என்னமோ அந்த நேரத்தை நெருங்கிட்டமோன்னு ஒரு அச்சம் வருகிறார். நமக்கு சிலதையெல்லாம் பார்க்கிறப்ப அந்த நாளுடைய நாள் பக்கத்தில் நெருங்கி வந்து விட்டதோ, சிலது எடுபட்டு விட்டதோ, எடுபட்டதுனால தான் சில பேர்லாம் தலைவனா வந்து எந்த நாட்டில் போய் எதை பேசணும் தெரியாமலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன்லாம் இந்த நாட்டினுடைய தலைவனா வந்துகிட்டு இருக்கான். இந்த நாட்டினுடைய நிலைமை, தகுதியற்றவர்கள் தலைவர்களாவார்கள் என்கிறார்களே, அப்படிப்பட்ட நிலைமை வந்து விட்டதோ என்று என்ன தோன்றுகிறார். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமாக இந்த கல்வி விஷயத்திலே நாம் ஒரு சின்ன முயற்சியை செய்திருக்கிறோம். நம் ஜமாத்தின் மூலியமாக ஒரு சிறு முயற்சி வருட வருடம் செய்து கொண்டிருக்கிறோம். சிகரத்தை நோக்கி என்று ஒரு நிகழ்ச்சியின் மூலியமாக ஒரு அரை நாள் 3 மணி நேரம் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் அழைக்கப்பட்டு அந்த கல்வியாளர்கள் மூலியமாக 10th பாஸ் பண்ணக்கூடிய என் சகோதரன், 11th படிக்கக்கூடியவன், 12th நாளைக்கு பாஸ் பண்றவன், அப்படி பாஸ் பண்ணி வரக்கூடிய என் சகோதரர்கள் எப்படிப்பட்ட கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன கல்வியை பெற்றுக்கொண்டால் மக்களுக்கும் அவனுக்கும் சிறந்தது, எப்படிப்பட்ட கல்வியினால் நாம் சிறந்ததை அடைய முடியும் என்பதற்கான ஒரு பயிற்சி முகாம். கல்லூரி மாணவர்கள் மாத்திரமல்லாமல் ஸ்கூல் மாணவர்களையும் சேர்த்து இணைத்து நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை காலை, நாளை காலை மிகச் சரியாக 9:30 மணிக்கு இதே பள்ளிவாசலிலே நடைபெற இருக்கிறார். என் சகோதரிகளுக்கும் தனியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை, உங்க பிள்ளைகள் 9வது படித்த பிள்ளைகள், 10வது படித்த பிள்ளைகள், 11 படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏனென்றால் இப்போது மக்களுக்கு மத்தியில் எது இருந்து கொண்டிருக்கிறது என்றால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்றைக்கு டாப் மோஸ்ட் தான் வாண்டட். அடுத்தது என்ன? டாக்டர் ஆக வேண்டும். டாக்டர், அதுக்கு எத்தனை லட்சங்கள் கொடுக்கலாம் என்று அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதைவிட சிறந்த கல்வி எல்லாம் இருக்கிறது. அற்புதமான கல்வி எல்லாம் இருக்கிறது. அந்த கல்வியை பற்றி சிந்தனை நம் மத்தியில் இல்லாமல் இருக்கிறார். அந்த சிந்தனையை புகுத்த வேண்டும். அதே போல எந்த நன்கொடையும் இல்லாமல் கல்லூரிகளுக்குள் செல்வது எப்படி என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மாணவர் அணி இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நடைபெறுகிறது. அந்த முயற்சி வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்களும் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழைத்து வாருங்கள். அதன் மூலியமாக ஒரு பயனுள்ள கல்விக்கான முதல் முயற்சியிலே முதல் அடியை எடுத்து வைப்போம். அல்லாஹ் அதை வெற்றியை தரட்டும், வெற்றிகரமாக அல்லாஹ் ஆக்கி தரட்டும் என்று பிரார்த்தனையை முன்வையுங்கள் என்று உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொண்டவனாக, யா அல்லாஹ் நாங்கள் அறிவற்ற மக்களாக இருக்கிறோம், நாங்கள் அறிவியலிகளாக இருக்கிறோம், நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்துவிட்ட தவறுகளை மன்னித்து
எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை வழிபெறல செய்து விடாதே, வழிபெறல செய்து விடாதே, நேர்வழியில் செல்லக்கூடிய நன்மக்களாக ஆக்கிய அருள்வாயாக என்று பிரார்த்தனையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.